Do you know what hurts more than a breakup? Attendance shortage. நான் கிளாஸுக்கு போகாம இருந்து எனக்கு அட்டெண்டன்ஸ் சொல்லலாம் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அமிகோஸ். நான் சில கிளாஸ் போல, அது ஒரு விஷயம், அதை விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஆனா தேவையான அளவு கிளாஸஸ் வந்து நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். புடிங்க, எனக்கு அட்டெண்டன்ஸ் இல்ல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா வந்து கோஆர்லேட் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து ஒரு 100 நாள் எடுத்துக்கோங்க. அந்த 100 நாள்ல வாரத்துக்கு 7 நாள் வச்சு வாரத்துல ஒரு சண்டே மட்டும் தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 நாள் ரஃபா கிடைக்கும். அந்த 84 நாளை வந்து நீங்க வந்து 100% வச்சு அதுல ஒரு 80% எடுத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு 68 69 நாள் கிட்ட வரும். என்ன உளறுகிறாய்? அந்த 69 நாள் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். நீங்க வந்து என்ன பார்த்து கேட்கலாம், ஏன் மாசத்துக்கு ஒரு 25 நாள் கூட நீ கிளாஸுக்கு போக மாட்டியா, அப்படி என்ன நீ புடுங்குற வேலை பாக்குற அப்படின்னு. ஆனா மாசம் ஒரு சிஎம்இ நடக்கும், 2 சிஎம்இ 3 சிஎம்இ நடக்கும் மாசம். அப்புறம் ஒர்க் ஷாப்னு ஏதாவது ஒண்ணு வைப்பாங்க. ஒரு 2 நாள் சிக் லீவ் எடுத்துக்கோங்களேன், என்ன பிரச்சனை? இப்போ ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் வராது. இப்போ வந்து எங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து சிஎம்இ வைக்குதுன்னு வைங்க, அதுக்கும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. இப்ப நம்ம போய் உங்கள்ட்ட கேட்டோம்னா நான் ஒன்னா போக சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அப்படி வரியா? உங்க 2 பேர்த்துக்கும் இருக்கிற பிரச்சனையை நீங்களே பேசி சரி பண்ணிக்கலாமே, ஏன் இதுக்கு என் தலையை நடுவுல போட்டு உருட்டுறீங்க, உருளு அப்படின்ட்டுனா அதுக்கும் பதில் இல்ல. உங்க கிளாஸுக்கு இவ்வளவுதையும் தாண்டி சிக் லீவ் சிஎம்இ எல்லாத்தையும் தாண்டி நீங்க போய் கிளாஸ்ல உட்கார்றீங்க. அப்ப ஒரு மேம் வந்தாங்க, வந்துட்டு ஃபுல் கிளாஸ் நடத்துறாங்க. கொஸ்டினை கேட்டு லாயனா கொஸ்டின் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு முடிச்சுட்டு அப்படியே பின்னாடி வந்து ஒரு 3வது பெஞ்ச் 4வது பெஞ்ச் வந்தோம்னா நம்மளை கூப்பிட்டு எந்திரிக்க வச்சுட்டு புரியாத வார்த்தையில ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு பதில் சொல்லலன்ட்டு ஆப்ஷன். நியாயமா இது? எவனோ ஒரு மடப்பையிலுக்கு ப்ராக்சி போட்டாங்கிறதுக்காக இருக்கிற கிளாஸ் எல்லாத்துக்கும் ஆப்ஷன் போட்டா எங்க? இது எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் மீட்டிங்ல சொல்றப்போ உங்க பையன் இத்தனை நாள் வரல, உங்க பையன் எங்க போனா அப்படி. நான் எங்க போனேன்? எங்கேயும் போல. வீட்டுல சொன்ன நம்புவாங்களா? அதுவும் கிடையாது. நீங்க வந்து இதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அதை கேட்டு ஏதாவது பண்ணி தப்பிச்சுக்குவேன். ஸோ வந்து நீங்க வந்து கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா I am just really curious about these kind of things.